ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து 2 days vlog தான். ஈவினிங்லேருந்து நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் இந்த வாரத்துக்கு மாவு அரைச்சி வைக்கிறேன். ஈவினிங் டைமில் தான் மாவு அரைக்கிறேன். இப்போ காலைல டைமில் வந்து வேலை கரெக்டாக இருக்குங்க. அதனால் காலைல டைமில் அரைக்கிறதில்ல. அது இல்லாமல் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு மாவை வந்து மதியானம் தான் ஊற வச்சேன். ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு அரைக்க ஆரம்பிச்சுன்னா 6:30 மணிக்கெலாம் மாவு வலிச்சிடலாங்க அப்படின்ட்டு உளுந்தா அரிசியும் ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டு எடுத்துடலாம். டேரன் பாருங்கள், பலாப்பழத்தை வச்சுட்டு அவன் வேண்டியதெல்லாம் அவனுக்கு வேண்டியதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஜில்னஸ் போன பிறகு எடுத்து சாப்பிட்டுப்பான். அப்படி இப்படி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி ரேஷ்மா வந்து என்ன செஞ்சானா, ஈவினிங்கு கொஞ்சோண்டு கான் இருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுங்கம்மா. நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்கவே இல்லை. அன்றைக்கி டிமார்ட் போகும்போதாவது நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் வந்து இந்த கான் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த இருக்கிற கொஞ்சோண்டு கானை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இப்போயே நீங்கள் வந்து பாப்கார்ன் செஞ்சு தரணும்னு பிடிவாதமாக கேட்டேன். நான் சொன்னேன், இது செஞ்சேன்னா 2 பேருக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா 2 பேருமே வந்து பாப்கார்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் செய்கிறது ஒரு பவுல் தான் வரும். அந்த ஒரு பவுலில் இருக்கிற பாப்கார்னை வந்து 2 பேரும் பிரிச்சுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அப்படின்னா, இல்லை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஹையில் வச்சு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. டக்குன்னு நம்மளுடைய பாப்கார்ன் எல்லாம் வெடிச்சு சும்மா பட்டுன்னு வெடிக்குங்க. அப்படின்னா நம்ம பாப்கார்ன் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் நான் வந்து பாப்கார்ன் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து வந்துருச்சு. ஓகே, நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க 2 பேருக்கும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பாப்கார்ன் இருந்தாலும் மொத்தத்தில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் சரி அதை செஞ்சு கொடுத்தேன். அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளோ இல்லை சாட் மசாலாவோ சேர்த்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நீங்களும் பாப்கார்ன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு நாள் நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு செய்யும்போது, நான் பட்டர் இல்லை என்னென்னா பட்டர் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி தான் ஈவினிங்கில் பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தேன். டேரன் வந்து அடுத்து டியூஷன் கிளம்பிட்டேன். இதை சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா இப்போலாம் பல வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ரேஷ்மா பார்த்தீங்கன்னா கடைசியாக செடியில் இருக்கிற அந்த புல்லெல்லாம் பிச்சு போகிறதுக்கு வந்துட்டாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா எங்கள் ரேஷ்மா. போர் அடிக்குது, நான் எதாவது பண்ணணுன்னா இந்த செடிக்கிட்ட வந்து நிறையா புல் இருந்தது. நான் வந்து கை வச்சு பிச்சிட்டு இருந்தேன். நான் பிச்சு போட்டுடுறேம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா ரேஷ்மா. போர் அடிக்குது ரேஷ்மாக்கு. அதனால் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எங்கள் ரேஷ்மா வந்து இப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. நம்ம வந்து இந்த சைடு வேறு ஏதாவது செடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் க்ளீன் பண்ணலான்னு இது வரைக்கும் இந்த லைன் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தரை வரும். இந்த சைடு இருக்க செடியெலாம் நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலரில் நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் பாருங்கள். அதெல்லாம் காஞ்சி போச்சுங்க, வரவே இல்லைங்க. ஏன்னு தெரியல, எனக்கு அது வராமல் போனது. மற்ற எல்லா செடியும் வந்திருக்குது, இந்த செடி மட்டும் வரல. அப்புறம் நம்ம முல்லைப்பூ வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தொட்டியில் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கீழே வச்ச பிறகு நல்லா இப்போ உரம்லாம் வச்சு எல்லாத்துலேயும் வந்து மொட்டு வச்சுருக்கு, நல்லா துளுத்து வந்திருக்கு. அதெல்லாம் பாத்தி கட்டி விடணும். எனக்கு கரெக்டாக வேலை போகிறனால தான் என்னால் செய்ய முடியல. ஒரு நாள் அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு இருக்கோம். அப்புறம் மண்டைக்கிழங்கு இருக்குல்ல, அது முளைச்சிருந்ததுங்க. அதை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து மண் இருந்தது, அதில் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் கொக்கோ பீட் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து முளைச்சி வந்துட்டு இருக்குங்க. அதை எடுத்து மண்ணில் வைக்கணும். வந்து ஒரு வேலையாக போயிருந்தாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி இருந்துச்சான். அதனால் மருதாணி எனக்கு வந்து பிடிக்குன்றதுக்காக பிச்சுட்டு வந்திருக்காரு. இது எப்படி சவக்குன்னு தெரியாதுல்ல. அப்புறம் அங்கே மாமரம் இருந்துச்சு, அந்த மாமரத்தில் நிறைய கீழே விழுந்து வேஸ்ட் ஆச்சான். இது திடீர்னு மேலேருந்து ஒன்று விழுந்துச்சான். செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா வந்து பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு. கட் பண்ணால் இப்போ சாப்பிட்லாம். வாசனையை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஆனால் இவரால் இப்போதைக்கு வந்து பறிக்க முடியாது. அது துரட்டி கம்பு எடுத்துகிட்டு போய் தான் பறிக்க முடியும். அதனால் ஒரே ஒரு மாம்பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எங்கள் பாவா. நல்லா இருந்துச்சுன்னா பிச்சாருன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மருதாணி அரைச்சி போடுவாங்க. இந்த மருதாணி எப்படி சவக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா துணிலாம் துவச்சி வச்சுட்டேங்க. நானும் ரேஷ்மாவும் மேலே போய் காய போடணும். மணி 8:30 மணி ஆகுது. பாருங்க, எனக்கு அங்கே வேலை இருக்குது, துணி மடிக்கணும். நேற்று துணி மடிக்கலை. நேற்று நாங்கள் வந்து வெளியே வேலையாக போயிட்டோம். நானும் ரேஷ்மாவும் ஜாலியாக கொஞ்ச நேரம் போயிட்டோம். ஆமாம், கடைக்கெல்லாம் போயிட்டு ரேஷ்மாக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இன்னொரு நாள் வந்து ரேஷ்மாக்கு வந்து மங்கள்குள்ளே போய் பார்த்ததுலேருந்து அவளுக்கு ஆசை. அவளோட பிடிவாத்தில் தாங்க நேற்று வந்து போனேன் நான். சரி வா போயிட்டு வாங்கி கொடுப்போம். நைல் ரிமூவர் இல்லை அப்படின்னா, அப்புறம் காட்டன் பஞ்சு இல்லை நைல் ரிமூவர் தொடச்சி எடுக்கிறதுக்கு, அது இல்லை. அப்புறம் என்ன ரேஷ்மா வாங்கினோம்? அவளுக்கு பேண்டு வாங்கினோம். பேண்டு, அப்புறம் காஜல் வாங்கினா. இப்போ வந்து காஜல் வேணும்னு வாங்கினா. அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினா ரேஷ்மா. அது என்ன லிப்ஸ்டிக்கு? அது மேட் ஃபினிஷில் ஒரு லிப்ஸ்டிக். இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூனிக் தான் போயிட்டு வந்தேன். யூனிக் போயிட்டு
இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் சூப்பர். அந்த லிப்ஸ்டிக் ரேஷ்மா போட்டு பார்த்தோம். அம்மா தான் காமிச்சாங்க எனக்கு, இது நல்லா இருக்குமா இப்போ வந்திருக்கு அப்படின்னாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லிப்ஸ்டிக். அந்த கலரும் நல்லா இருந்துச்சு. அதுவும் அம்மா தான் சொன்னாங்க இந்த கலர் நல்லாயிருக்கும் பாப்பாக்குன்னாங்க. அவளுக்கு ஆசை, சரி போ அவளுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லைங்க, அவளுக்கு பிடிக்கும். அதனால் அவள் எப்பயோ தான் போடுவா, சும்மா போட்டுட்டு இருக்கவல்ல, என்னைக்காவது அவள் வந்து போட்டுப்பா. அதனால் ரேஷ்மா கேட்டதை நான் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். அடுத்து மங்களுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி வந்தோம் இல்லைங்க, அன்றைக்கி நாங்கள் நிறையா பார்த்துட்டு வந்தோம். இப்போ நானும் அவளும் மங்களுக்கு போகணுன்னு நாங்கள் மங்களை சுற்றி பார்க்கணுங்க. இதுவரை மங்கள் ஃபுல்லாலாம் சுற்றினது இல்லை, அந்தந்த இடத்துக்கு மட்டும் போய் அது வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஒரு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வந்து என்கிட்ட நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க மங்களுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் 2 பேரும் மங்கள் போனோன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டார் திடீர்னு எங்கள் பாபா. காலையிலே நான் சமையல்லாம் செஞ்சுட்டேங்க. சாதம் வடிச்சிட்டு சாம்பார் இருந்தது. சரி அதோட டேரனுக்கு வந்து சாம்பார் நேற்று வச்சது இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட மாட்டேன். எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே அன்னன்னைக்கு எதாவது செஞ்சு கொடுப்பேன். மட்டன் நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவான். அன்னைக்குன்னு பார்த்து சரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலான்ட்டு செஞ்சேன். எங்கள் 3 பேருக்கும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டேன். எங்கள் பாபாவுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு எதாவது காய் பொரியல் பண்ணலான்ட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. அதனால் புதன்கிழமை வந்து நான் கறி தான் மட்டன் தான் வந்து குழம்பு வச்சுட்டு மட்டன் வறுவல் வறுத்தேன். அதனால் நான் கறி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். அதனால் இன்றைக்கி வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துட்டார். மட்டன் வாங்கிட்டு வரட்டுமான்னு ஒரு ஃபோன் பண்ணார். வாங்கிட்டு வாங்க, ஏன்னா அவருக்கு பிடிச்சது சமைச்சு தரணும்ல. அதனால் புதன்கிழமையில தான் உங்களுக்கு மட்டன் கிடைக்கும். எங்கள் ஏரியாவில் முக்கால்வாசி புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து கிடைக்கும். அதனால் கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்டேன்னா நான் சண்டே சமைக்கும் போது வேறு ஏதாவது சமைச்சு கொடுப்பேன். அவருக்கு வேறு ஏதாவது இவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்பேன். அதனால் சண்டே இனிமேல் நான் சமைச்சு வச்சுட்டு தாங்க போகணும். ஏன்னா ரேஷ்மா வந்து சர்ச்சில் வந்து கிளாஸ் எடுக்கணுமா, இனிமேல் ரேஷ்மா வந்து சர்ச்சில் கிளாஸ் எடுக்கணும். அதனால் நான் சண்டேயில் இனிமேல் மட்டன் செய்ய முடியாது. அதனால் நடுவில் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு மட்டன் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் மரத்தூளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம வந்து சமைக்கும் போது நல்லது. சரி நான் சமைக்கும் போதெல்லாம் அப்படி எதுவோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கழுவிட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். பாருங்கள் எகித்தாப்புல ஒரு மரம் இருந்துச்சு. அது ரோட்டில் தான் இந்த மரம் இருந்துச்சு. யாருமே பிக்க மாட்டாங்க, எல்லாம் காஞ்சி போதுங்க. 2 முருங்கைக்காய் வாங்கினா 15 ரூபா 10 ரூபான்றாங்க. அதனால் நான் முருங்கைக்காய் அந்த மரத்துல இருந்து நாங்கள் பிச்சோம். எங்ககிட்ட துரத்தி கம்பு இருக்குல்ல, அதனால் பிச்சாச்சு. இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு மட்டன் குழம்புங்க. அப்படிங்களாங்க. இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்துருக்காருங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கினா நான் எப்படி வந்து குழம்பு வச்சு மட்டன் கிரேவி ரெடி பண்ணுவேன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நான் எப்பவுமே மட்டன் வாங்கினா க்ளீனாக கழுவிட்டு அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு 10 விசில் வச்சு எடுப்பேன். நீங்கள் 10 விசில் வச்சு எடுங்க. உங்கள் மட்டன் வந்து உங்கள் பல்லில் மாட்டவே மாட்டாது. அப்படி தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துப்பேங்க. அதனால் நான் அப்படி எடுத்துகிட்டு குக்கரை வந்து உடனே நம்ம ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அந்த ப்ரெஷர்லாம் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து குக்காக இருக்கும் மட்டன். அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணுவேன். அப்படி வேக வச்சு எடுத்துகிட்டு மட்டன் கிரேவி தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. அதோட நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கங்க. இல்லைனா சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மட்டன் கிரேவி கரெக்டான டேஸ்ட் வரணுன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தக்காளியும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா கொலையே வேகணும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் மட்டன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுற மெத்தட் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்பயுமே மட்டன் வாங்கினீங்கன்னா உடனே வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சிட்டோன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இதில் நல்லா வதங்க வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது தான் மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி டேஸ்ட் வரும் கரெக்டாக. அதனால் இப்போ நான் பாருங்கள் நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் எலும்பை வந்து மட்டன் குழம்புல சேர்த்துட போகிறேன். கறியை மட்டும் நம்ம வந்து கிரேவிக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கறியில் கண்டிப்பாக எலும்பு ஒரு 5 எலும்பாவது வரும். எலும்பு தண்ணி இருந்தாலே போதும் உங்களுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டு கரெக்டாக வரும். ஆனால் நம்ம மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம மட்டன் எல்லாம் சேர்த்தா தான் ஆளுக்கு ஒரு 5 பீஸாவது வரணும் இல்லைங்க. சின்ன பீஸாக இருந்தாலும் அப்படி பீஸாக நீங்கள் வந்து எடுத்து கிரேவியில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். பார்த்தீங்கன்னா எலும்புலாம் இல்லாமல் கறி பீஸாக எடுத்துட்டு இந்த மட்டன் தண்ணியை வந்து நம்ம அதோட சேர்க்கணுங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அந்த கறியோட அந்த மசாலாவுக்கு நம்ம வந்து வேகிறதுக்கு தண்ணி சேர்ப்போம்ல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மட்டன் தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நான் மட்டன் தண்ணி சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த அளவு தான் நான் வந்து மட்டன் தண்ணி சேர்ப்பேன். இப்படி சேர்த்துட்டு நீங்கள் மட்டன் கிரேவி ரெடி பண்ணும்போது அந்த மட்டன் கிரேவிலையும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. மட்டன் வந்து வேக வச்சுட்டு செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ
அதே டேஸ்ட் இருக்கும். இதே நீங்கள் இந்த தண்ணி சேர்க்காமல் நம்ம பச்சை தண்ணி வேறு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்போது இந்த டேஸ்ட்டு வராது. அந்த ஜூஸியான ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா மட்டனில், அந்த டேஸ்ட்டு வராமல் போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மட்டன்னாலே கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அதில் நமக்கு கொழுப்பு இருக்கும்லங்க, அந்த மட்டனுடைய அந்த ஜூஸினஸ்ஸே உங்களுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. அதோட நான் மிளகுத்தூளும் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா நான் சேர்ப்பேன் எப்பயுமே. அதனால் மட்டன் மசாலா சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா சேர்ந்து வந்த பிறகு இறக்கிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவியை ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.